கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தவக்கால சிந்தனையாக நாம் எடுத்துக்கொள்ளவிருக்கும் தலைப்பு பொறாமைப்படாதே. பொறாமைனா என்ன? பொதுவா நம்ம கிட்ட இல்லாதது மற்றவங்க கிட்ட இருக்கும்போது நமக்குள்ளாக ஒரு எரிச்சல் உண்டாகும் பாருங்க, அதுதான் பொறாமை. பொறாமையே எனக்கு வராது, நான் பொறாமையே படமாட்டேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நம்மளே அறியாம இந்த பொறாமை நமக்குள் காணப்படும். இது மனித இயல்பு. பாருங்க, ராகேல் லேயாள் அக்கா தங்கச்சி 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. ஆனா அழகா ஒருத்தவங்க அழகா இருந்தாங்க, ஒருத்தவங்க கூச்ச பார்வையா இருந்தாங்க. இந்த கூச்ச பார்வையோட இருந்த லேயாளுக்கு குழந்தை கிடைத்தவுடன் அழகா இருந்த அவளுடைய சகோதரி ராகேல் பொறாமைப்பட்டாள்னு பைபிள்ல படிக்கிறோம். சொந்த சகோதரியின் இடத்திலே ஒரு பொறாமை வருது அப்படிங்கும் போது இது ஒரு மனித இயல்பு. இப்படி வரக்கூடிய இந்த பொறாமையை நாம் எப்படி மேற்கொள்வது? இன்னைக்கு சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டதே பொறாமைப்படாதே என்பதுதான். எப்படி பொறாமைப்படாமல் இருப்பது? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம பொறாமைப்படுறது தப்புன்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை எப்படி பொறாமைப்படாம இருப்பது என்பதை நீங்க யோசித்து பார்த்துருக்கீங்களா? 2 காரியங்களை நான் சொல்ல விரும்புறேன். முதலாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிந்த வரைக்கும் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். எந்த அளவுக்கு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மையான காரியங்களுக்கு நாம் நன்றி செலுத்துறோமோ, எந்த அளவுக்கு நம்ம நன்றி செலுத்திட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பொறாமைப்படுறதுக்கு நேரமே கிடைக்காது. பைபிளும் அதைத்தான் சொல்லுது. தெசலோனியருக்கு எழுதின முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்லுங்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பைபிள்ல ஏதாவது ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா சும்மா காரியம் கிடையாது. அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அப்போ நம்ம எப்போ நம்ம ஆண்டருக்கு நன்றி சொல்லக்கூடிய அந்த பழக்கத்துக்குள்ளாக நுழையிறோமோ அப்பவே நம்மளுக்கு பொறாமை என்கிற அந்த தீய காரியம் நமக்குள் வராது. 2வது காரியம், நம்முடைய ஆண்டவர் அன்பானவர். அவர் இந்த உலகத்தில் இருந்த போது எங்க சுற்றி திரிந்தார்? நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு. எதனால் அவர் நன்மை செஞ்சார்? அந்த அளவுக்கு மக்கள் மீது ஒரு அன்பு. அந்த அதே மாதிரியான அன்பு நமக்குள்ளாக காணப்பட்டா யார் மேலையுமே பொறாமை வராது. அதுக்கு நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு காரியம் கேட்கணும். நம்மளுடைய ஜெபத்துல, ஆண்டவரே உம்முடைய அன்பினால் என்னுடைய இருதயத்தை நிரப்பும். எப்போ நம்மளுடைய இருதயம் ஆண்டுடைய அன்பினால் நிரப்பப்படுகிறதோ கண்டிப்பா நம்மளால மற்றவங்க மீது பொறாமை படவே முடியாது. இதே காரியத்தை நம்ம பைபிள்ல பாக்குறோம். கொரிந்தியருக்கு எழுதிய 1ஆம் திருமுகத்துல 13ஆம் அதிகாரத்துல 4வது வசனம், அன்பு பொறாமை கொள்ளாது அப்படின்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எப்போ நம்ம ஆண்டவருடைய அன்பினால் நிரப்பப்படுறோமோ நம்ம எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிப்போம். யார் மேலேயுமே நம்மளுக்கு பொறாமை வராது. மற்றவருடைய உயர்வு நம்மளுக்கு பொறாமையை தராம சந்தோஷத்தை கொடுக்கறதாய் மாறும். ஆம் பிரியமானவர்களே, நாம் கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம் ஒரு நாளும் மற்றவர்களை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது. அதற்கு மாறாக சந்தோஷப்படணும். அதற்கு நான் சொன்ன 2 வழிகளை நீங்கள் கடைபிடித்து பாருங்கள். கண்டிப்பாய் பொறாமையை மேற்கொள்ள முடியும். ஆமென்.